ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏசம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, நேற்று நம்ம சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் நிறைய இடத்துல மதுரை ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒரு இராணுவ வீரரை தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் பார்த்துருப்போம். அதில் அந்த டிக்கெட் செக் பண்ணுற அந்த டிடி அவங்கள எத்தி எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். நிறைய இடத்துல கண்டன குரல்கள் வந்துச்சு. வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா எல்லாமே இருக்குது. சம்மந்தப்பட்ட அந்த டிடி மேலே இப்போ தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவர் பணியிலேருந்து சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவலும் வந்துச்சு. இதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரருக்கும் பகிருங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த விஷயம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் ஆக்சுவலாக என்ன தான் உண்மை, எதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. நம்ம சம்மந்தப்பட்ட அந்த நண்பர்கிட்டயே கால் பண்ணி கேட்டோம். அவர் முன்னாள் இராணுவ வீரர். அவர் இப்போ பணியில் இல்லை, பணியிலேருந்து வந்துட்டார். அவர் இன்ஜினியரிங் படைப்பிரிவை சேர்ந்தவர். இராணுவத்தில் 22 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் எமர்ஜென்சியாக அந்த பொதிகை எக்ஸ்பிரஸில் ஜென்ரல் டிப்பாவில் ஏறிட்டார். அவர்கிட்ட அப்போ ஏறும்போது டிக்கெட் இல்லை. அவரோட ஃப்ரெண்ட்ஸில் சொல்லி டிக்கெட் போட சொல்லியிருக்காரு. நெட்வொர்க் இஷ்யூஸ்னால் போட முடியாமல் போச்சு. அப்போ இந்த செக்கிங் பண்ணுற அந்த டிக்கெட் கவுண்டர் வந்திருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட டிக்கெட் இல்லை சார், நான் பெனால்ட்டி கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கேஷாக கேட்டிருக்காங்க. இல்லை சார், நான் கேஷாக கொடுக்க மாட்டேன், கொடுத்தா ஜிபே தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஆர்குமெண்ட் போயிருக்கு. அப்போ ஜிபே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மதுரையில் இறங்கிக்கோ, இது வரைக்கும் போட்டுக்கோ, சென்னை வரைக்கும் போகிறதா இருந்தால் பெனால்ட்டி எல்லாமே கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல மதுரை வரைக்கும் இருக்கிறதுக்கான காசு அவர் ஃபோன்பேக்கு த்ரூ அவர் பே பண்ணிட்டார். 560 ரூபா சம்திங். நான் கூட அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். இதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. அவர் பே பண்ணிட்டார். அது சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. அவருக்கு அக்கௌண்ட்டில் பணம் டெபிட் ஆயிடுச்சு. ஆனால் இது சம்மந்தப்பட்ட ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேரலை. அதனால் திரும்பவும் நீங்கள் பணம் போடுங்க கியூஆர் கோடு மூலமாக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. இப்போ இதனால் அவர் சொன்னார், நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேங்க, என்கிட்ட இருக்கிற காசில் பே பண்ணிட்டேன், சக்ஸஸ் வந்துருச்சு. இல்லை அது எனக்கு வரல, உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும், திரும்ப நீங்கள் ஜிபே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை கேஷ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இதை பணம் வாங்குறதுக்காக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதான் சம்மந்தப்பட்ட நபரோட குற்றச்சாட்டு. சார், நான் ப்ராப்பராக ரயில்வேக்கு தான் பே பண்ணுவேன், இண்டிவிஜுவல் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் அவர் உறுதியாக இருந்தார். ஆல்ரெடி பே பண்ணதால் அவருக்கு ரீஃபண்ட் உடனே நடக்கலை. மினிமம் அது 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ் ஆயிருக்கும். இந்த இடத்துல 2 பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வாய் தகராறு இது அவர் கீழே இறங்கி மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மை விட்டு வெளியே அந்த இடத்துல அவர் எத்தனை வீடியோவை நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாவில். இதுதான் நடந்தது. இதை ரொம்ப பேர் தவறாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. இவர் ஏன் அப்படி போனார், இவர் ஏன் எப்படி போனார். ஒரு பேசஞ்சரை அடிக்கிறதுக்கான உரிமை யாருக்குமே எங்கேயுமே கொடுக்கல. நம்ம அரசியலமைப்பு சட்டம் கரெக்டாக தெளிவாக இருக்குது. ரயில்வே ஏதாவது தப்பு பண்ணி தான் செஞ்சாங்கன்னா சம்மந்தப்பட்ட காவல்துறை இருக்குது, ரயில்வே போலீஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் அதை ஒப்படைக்கணும். நீங்கள் ஒப்படைச்சு அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு மற்ற நடவடிக்கை அப்போ தான் எடுக்க முடியும். மேன் ஹேண்ட்லிங் பண்ண சொல்லி எங்கேயுமே சொல்லலை. இப்போ இது மேன் ஹேண்ட்லிங். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரோட குடும்பம், அவரோட நண்பர்கள், அவங்களோட உறவினர்கள் என்ன நினச்சிருப்பாங்க. இராணுவத்தில் பணி செஞ்சு இவர் எத்தி உதைக்கிறாரு. அவர் பே பண்ணியும் இருக்கார். அவர் கையிலேருந்து காசு பேருக்கு போகாமையும் இல்லை. இவ்வளோ பண்ணியும் அவர் அந்த இடத்துல அவர் டிக்கெட் செக்கராக இருக்கும்போது அவர் ஆர்பிஎஃப்க்கு பிடிச்சி கொடுத்துருக்கலாம், அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம். ஆனால் மேன் ஹேண்ட்லிங் பண்ணணும்னு யாருமே சொல்லலையே. இதுக்காக அவர் துறை ரீதியாக அவர் விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்க தகவல் வந்திருக்கு. இது போக சம்மந்தப்பட்ட நபரை நாளைக்கு காலையில், அதாவது 30 ஜூலை 2026 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் அதை முழு விவரத்தை என்கொயரி பண்ணுறதுக்காக நம்மளோட டீம் ஏசம் தம்பி சார்பாகவும் நம்ம போகிறோம். ப்ளஸ் லெஃப்டினன்ட் கர்னல் நாகராஜ் சாப், இன்னும் நம்ம மதுரையில் இருக்க அசோசியேஷன்ஸ் நிறைய பேர் வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட நபரும் காலையில் வருவாங்க. எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு நீதி வழங்கி தரணும். ஏன்னா அது மேன் ஹேண்ட்லிங் பண்ண தவறு. அவருக்கு மன உளைச்சல் ஆளாயிருக்காரு. அப்போ வெறும் டிபார்ட்மெண்ட்டை என்கொயரி பண்ணி அவரை பணியிலேருந்து நீக்கம், தற்காலிக நீக்கம் செஞ்சது அது ஒரு வகையான தற்காலிக முடிவே தவிர அது நிரந்தரமானது கிடையாது. இந்த மாதிரி இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து நாளைக்கு அங்கே போக இருக்கோம். மதுரையை சேர்ந்த நபர்கள் யாராவது நியர்பை இருந்தீங்க, மதுரை பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்களும் காலையில் 10 மணிக்கு மதுரை ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடில் வந்துருங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள்கிட்ட இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது, இனிமேல் இராணுவ வீரர்கள் யாராக இருந்தாலும், அது ஆர்மி, போலீஸ், சிஆர்பிஎஃப் யாராக இருந்தாலும் உரிய மரியாதை கொடுக்கணும், இந்த மாதிரி மேன் ஹேண்ட்லிங் கையெழு பண்ணக்கூடாது அப்படிங்கிற
அப்படிங்கிறதுக்காக ஒற்றுமையாக நம்மளோட புகாரை கொண்டு போய் கொடுக்க இருக்கோம். ப்ளஸ் பாதிக்கப்பட்ட நபர் கூட நின்று அவருக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் இழப்பீடுகளையும் செய்யப்படுகிறதுக்கு நம்ம உதவியாக இருக்கிறது கேட்டுக்கிறோம். யாராவது இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு சேர போகணும். மாநில லெவலில் நம்ம ஒற்றுமையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இனிமேல் எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம விஷயத்தை கையில் எடுத்து நம்ம செய்கிறதா இருக்கும். சம்மந்தப்பட்ட நபர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், உரிய இழப்பீடு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். முன்னாள் படை வீரர்களுக்கு தங்களது பிரச்சனைகளுக்கு ஏற்றாற்போல் வீடியோக்களாக பதிவு செய்து நம்முடைய ஏசம் தம்பிஸ் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து வைத்துள்ளோம். அதற்கேற்ற பிளேலிஸ்ட் வடிவமைத்துள்ளோம். தங்களது கேஎஸ்பி, இசிஹெச்எஸ், சிஎஸ்டி, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், பிசிடிசிஏ, ஸ்பர்ஸ் இவ்வாறு தனித்தனியாக அனைத்து வீடியோக்களையும் பிளேலிஸ்டாக பதிவு செய்துள்ளோம். தங்களுக்கு ஏற்றாற்போல் பார்த்து கொள்ளவும்.